ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலை அந்த சமுதாயத்திலே நிலவி இருக்கிறது என்பதற்கு மேலும் சில சான்றுகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அம்மார் இப்னு யாசிர் இவர் ஆரம்ப காலத்தினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் எத்தகைய துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை அவருடைய மகன் அறிவிக்கிறாரு. இந்த செய்தி பைஹக்கியில ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. அஹ்வல் முஷ்ரிகூன அம்மார் இப்னு யாசிர், முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் யாசிருடைய மகன் அம்மாரை பிடித்துக் கொண்டார்கள். ஃபலம் யத்ருகூஹு ஹத்தா சப்பன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தக்கர ஆலிஹத்தஹும் பிகைர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் ஏச வேண்டும், அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை புகழ்ந்து கூற வேண்டும் என்று இவரை வற்புறுத்தினார்கள். பிடித்துக் கொண்டு போய், நீ முகமது திட்டியா இல்லையா, முகமது திட்டினாத்தான் உன்னை நாங்கள் விடுவோம். இந்த அம்மார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரை என்ன செய்யறாங்க, பிடிச்சிட்டு போய் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்னும் நபியை திட்டணும், முகமது நபியை. ரெண்டாவது எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் நம்ம புகழ்ந்து பேசணும். லாத்து உஸ்ஸா இந்த மாதிரி கடவுள்களை எல்லாம் புகழ்ந்து பேசணும். அப்படி இல்லை என்று சொன்னா விடமாட்டோம் என்று அவரை சித்திரவதை பண்றாங்க. ஒரு அளவுக்கு தான் எந்த மனிதனும் தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேல இவர் தாங்க முடியாம தன்னை உயிரை காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுறார். இவர் அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கண்ணாபின்னான்னு திட்டுறாரு. அவங்களுடைய தெய்வங்களை எல்லாம் அந்த தெய்வங்கள் மாதிரி வருமா அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க விரும்பின மாதிரி எல்லாம் புகழ்ந்து சொல்றாரு. சொன்னவனு ஒரு நடத்தி விட்டுறாங்க. நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன், உங்களை பத்தி நான் திட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன், இந்த போலி கடவுள்களை எல்லாம் புகழ வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அழுது குழம்பி முறையிடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு கொள்கை விடுறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அதாவது சஹாபாக்கள், இப்படிப்பட்ட சஹாபாக்களை தங்களுடைய கொள்கையை விடுற மாதிரி வாயில சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பாங்கன்னு பாத்துக்கணும். சாதாரண சின்ன ஒரு அறிக்கையில் அவங்க விட்டுற மாட்டாங்க. உயிர் போகிற அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்தி இருந்தா தான் தங்கள் உயிரினும் மேலாக மதிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்க. அவங்க நஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய இந்த போலி தெய்வங்களை புகழ வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா, திட்டினியா, அந்த போலி கடவுள் எல்லாம் புகழ்ந்து பேசினியா, கைஃப தஜிது கல்பக, அந்த நேரத்தில் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றாரு, முத்துமையின் ஈமான், ஈமான அப்படியே நிறம் எழுந்தது, ஈமான்ல எந்த நம்பிக்கையில் எந்த குறையும் இல்லை, கல்பு கரெக்டா தான் இருந்துச்சு, என் வாயினாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆது சவுது, மறுபடியும் இந்த மாதிரி நீங்க மறக்கணும், மறுபடியும் சொல்லு, அதனால ஒண்ணும் இல்லை, உள்ளத்துல கரெக்டா இருக்குமானால் நீ அடி வாங்கி சித்திரவதைக்கு ஆளாக தேவையில்லை. அவர்கள் மீண்டும் உன்னை பிடித்துக் கொண்டு போய் இதே மாதிரி மிரட்டினார்களே ஆனால், சித்திரவதை செய்வார்களே ஆனால், நீ மீண்டும் இதே மாதிரி என்னை திட்டிக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள் என்று பைஹக்கியில ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தியில என்ன நம்ம விளங்குறோம் கேட்டா, பெருமானார் அதாவது கொள்கையை ஏற்றுக்கொள்ளன்னா விடமாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்திருக்குன்னா, யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா அவரை பிடிச்சிட்டு அடிச்சு மிதிச்சு அவர் வாயிலேயே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, முகமது ஒரு மோசமான ஆளு, அவர் ஏமாத்துக்காரரு, அப்படி இப்படி வாயில வந்த மாதிரி பேச சொல்லுவாங்க. திட்டுனா தானே அந்த மாதிரி சொன்னா தான் உன்னை விடுவோம், எங்களுடைய கடவுள்களை எல்லாம் நீ புகழ்ந்து வேலை பேசணும் அப்படின்ற அளவுக்கு கொடுமைப்படுத்தி தான் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கு. மறைச்சி வெளியில இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நிலைமை பாருங்க. ஒரு காபிர்களுடைய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்ந்தாலும்
நம்ம முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வதற்கு என்னமாக தடை இருக்கா? நாங்கள் முஸ்லீம்கள் என்று மார்க்கத்தை சொல்வதற்கு தடை இருக்குதா? அப்ப இந்த நிலையிலேயே நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு தகா வாங்குறோமே, அங்க முஸ்லீம்னு சொல்லிக் கொள்ள முடியாத காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தன்னை முஸ்லீம் அறிவித்துக் கொள்ள முடியாத ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு மத்தியில இருந்திருக்கு. அந்த ஆரம்ப காலத்துல நம்ம என்ன செய்யறோம், உனக்கு முன்னாடி கொண்டு வர்றோம். இப்படி எல்லாம் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தான் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல அஹ்மது, ஹாக்கிம், பைஹகி, இப்னு ஹிப்பான் ஆகிய ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதனுடைய ஒரு பகுதி கூட நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன அவ்வளமன் அவஹர இஸ்லாமஹு சபாத்தும், முதல்ல இஸ்லாத்தை வெளிப்படையாக அறிவித்தவர்கள் 7 பேர் தான். வெளிப்படையாக வந்து டிக்ளேர் பண்ண யாருமே நான் இல்லைன்றாங்க. அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. வெளிப்படையாக நாங்க இதுலதான் இருக்கிறோம் என்று முதல்ல அறிவித்தவர்கள் 7 பேர் தான். அந்த 7 பேர் யாரு? ரசூலுல்லாஹி, இப்னு மஸ்ஊத் சொல்றா, அவங்க சேர்த்தான் 7 பேர். பாருங்க, 7 பேர் இல்ல, 7ல இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அப்ப 6 தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, அபூபக்கர் 1, அம்மார் 1, அம்மாருடைய தாயார் சுமையா 1, சுஹைப் 1, பிலால் 1, மிக்தாத் 1. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இந்த 7 பேர் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். இந்த 7 பேரை கொண்டுதான் இந்த தீன் உருவானது ஆரம்ப கட்டத்தில். அதாவது அல்லாஹ் அப்படித்தான் அந்த சஹாபாக்களை வகைப்படுத்தி சொல்லும் பொழுது, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தி சென்றவர்கள், முதல்ல வந்தவர்கள், அவங்களுக்கு நிகராக பிந்தி வந்தவங்க ஆக மாட்டாங்கன்னு அல்லாஹ். இவங்களுக்கு நிகர் ஆக முடியுமா? அதாவது தன்னை முஸ்லீம் சொல்லிக் கொண்டாலே அடி உதவி மிதி கிடைக்கக்கூடிய காலத்துல அத்தனையும் தாங்கி கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்களே, அதையெல்லாம் மறந்து அவர்களோடு நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அவர்களை எல்லாம் நம்ம மறந்துடுறோம். யார் யாரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரியான தியாகிகளை நம்ம நினைஞ்சிடறோம், மறந்துடுறோம். முதல்ல இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இஸ்லாத்தை வெளிப்படுத்திக் கொண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மாருடைய தாயார் சுமையா, அம்மாருடைய தகப்பனார் கூட பின்னாடி வர்றாரு, யாசிர் கூட பின்னாடி வர்றாரு. ஆரம்பத்தில் அவர் வந்து வெளிப்படுத்தல, அம்மா தான் முதல்ல வெளிப்படுத்துறாங்க. யாசிருடைய அம்மாருடைய அம்மா சுமையா, அம்மாருடைய அத்தா வந்து யாசிர், அவரை கூட இந்த 7ல வரல. பெண்கள் முந்தி வர்றாங்க பாருங்க, கணவனை விட மனைவி முந்திக்கிட்டு டிக்ளேர் பண்றாங்க. பெண்கள் அவங்க ஒரு ஆளு, அவ சுமையா 1, சுஹைபு, பிலாலு, மிக்தாத், இந்த 7 பேர் தான். அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க, என்ன மாதிரியான துன்பங்களுக்கு உட்படுத்தப்பட்டாங்கன்னு விளக்குறாரு. அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமனாஹுல்லாஹு பிஅம்மிஹி அபீ தாலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அபூ தாலிபுடைய அந்த பலத்தினால் அவரை அல்லாஹ் காப்பாற்றிக் கொண்டிருந்தான். அபூ தாலிப்னால கை வைக்க மாட்டேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரியத்தா அபூ தாலிப் இருக்காரு, சமுதாயத்தில் பெரிய தலைவர், முக்கியமான பிரமுகர், ஊர் பஞ்சாயத்துல அவர்களுக்கு தான் கூடுது. அப்ப ரசூலுல்லாஹ் மேல கை வச்சு அபூ தாலிப் வந்துருவாரு. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்கிட்ட யாரும் கை வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு அபூ தாலிபை கொண்டு. அவருடைய நிலைமை அம்மா அபூபக்கரின் மனாஹுல்லாஹு பிகௌமிஹி, அபூபக்கரை பொறுத்த வரைக்கும் அவரும் பெருசாடி உதவாங்கல. ஏன்னா அவரை வந்து அவருடைய சமுதாயம், அவர் நல்ல நம்பர் அதிகமாக உள்ள கோத்திரத்தில் உள்ளவர், அது அதிகமான மெம்பர்ஸ்கள் உள்ள கிளை கோத்திரங்கள் உள்ளவர். அவருடைய கோத்திரத்தின் காரணத்தினால அபூபக்கரை அல்லாஹ் பாதுகாத்தான். அபூ தாலிபுடைய பயத்தினால ரசூலுல்லாஹ் கை வைக்கல. அபூபக்கரை வந்து அவருடைய சமுதாயத்தினுடைய பலத்தினால அவர் மேல கை வைக்கல. மற்றவங்க எல்லாம் அம்மா தாயிரும், மற்றவர்கள் நிலைமை என்ன தெரியுமா? அகதஹுமுல் முஷ்ரிகூன், இணை வைக்கக்கூடியவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அல்பசூஹும் அதனால் ஹதீத், இரும்பு அந்த கவசம், என்னது பேரு, சட்டை, உருக்கு சட்டை. இந்த போர்க்களத்துல வால் தாக்காம இருக்கிறதுக்காக இரும்புலையே சட்டை மாதிரி போடுவாங்க. மாதிரி ஆமா பாடிக்கு போடுவாங்க இரும்புலையே. அந்த இரும்புல அதுக்கு வந்து இரும்பு கவசம் சொல்லுவாங்களோ, கவச உடை. அப்ப இரும்புனால ஆன கவசம் எல்லாத்தையும் இருக்கும், சண்டைக்கு போறதுக்கு தேவைப்படும். அதை மாட்டி விட்டு என்ன செய்வாங்கலாம், சூரியனிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். இரும்பு சட்டையை போட்டு சாதாரண நேரத்தில் போட்டுட்டு இருக்கலாம். இரும்புனால சட்டையை போட்டு விட்டு சூரியன்ல கொண்டு போய் நிப்பாட்டினா அந்த இரும்பு அப்படியே சூரிய வெப்பத்தில் சூடாகி போய்
அப்படி பழுத்து போய் உடம்பு பூரா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிலையில நம்மளை கொண்டு வெயில நிப்பாட்டுனா என்ன மாதிரி நம்ம துடிப்போம். இது தினசரி கூத்து இவங்களுக்கு 5 பேருக்கும். 7 பேர்ல 2 பேருக்கு பிரச்சனை இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அவங்க பண்ணல, அபூபக்கரும் இந்த மாதிரி பண்ணல. மீதி 5 பேரை என்ன பண்ணாங்க, மொத்தமே 7 பேர் இருக்கிற ஜமாத்து. அதுல 7ல 2 பேர் இப்படி 5 பேரை இரும்பு சட்டையை மாட்டி விட்டு வெயில நிப்பாட்டுறாங்க. அப்ப அதை சொல்லிட்டு அந்த இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஃபமாமின் அஹதின் இல்லா வகத் ஆத்தாஹும் அலாமா அராது. இந்த 5 பேர்ல ஒவ்வொருவரும் இந்த வேதனையை பொறுக்க முடியாமல் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை வெளிப்படையாக சொன்னார்கள். இந்த 5 பேர்ல 5 பேர் தானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 5 பேர் என்ன செய்யறது, ஒரு அளவுக்கு மேல பொறுத்து பார்ப்பாங்க, தாங்க முடியாது. இல்லப்பா அல்லாஹ்லாம் இல்லப்பா, நீங்க விளாத்து உஸ்தா நீங்க சொல்ற கடவுள் தான் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இந்த வேதனை பொறுக்க மாட்டாம, வேதனையை தாங்க முடியாம அப்பதான் இவங்க விடுவிப்பாங்கிறதுக்காக வேண்டி அந்த 5 பேர் ஆரம்ப கட்டத்தில் டிக்ளேர் பண்ணினா கூட இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாம எல்லாரும் டிக்ளேர் பண்ணுவாங்களாம், கைர பிலாலை தவிர. இந்த 5ல 4 பேர் அந்த வேதனையை தாங்க முடியாம நினைவாங்க, சொல்லுவாங்க, இல்ல நீங்க சொல்ற சரிதாங்க, முகமது மோசமான ஆள் தாங்க, அதான் விரும்புறாங்க. 4 பேர் சொல்லிடுவாங்களாம். பிலால் மாத்திரம் சொல்ல மாட்டார். இந்த இரும்பு சட்டையை போட்டு விட்ட பிறகு கூட அவர் சொல்ல மாட்டேன்றாரு. பொய்னஹு இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க வார்த்தைய, பொய்னஹு ஹாத் அலைஹி நஃப்ஸுஹு ஃபில்லாஹ். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவருடைய உயிர் ஒரு அர்த்தமாக பிலாலுக்கு தோன்றியது. பிலாலுக்கு அவருடைய உயிர் ஒரு அர்த்தமான பொருளா தெரிஞ்சு, போடா உயிர் தானடா போகும், என்ன பெரிய விஷயம், உயிருங்கிறது ஒரு அர்த்தமா தெரிஞ்சவருக்கு. நமக்கு உயிருங்கிறது தான் உள்ள பெரிய விஷயமா தெரியும் உயிர் என்பது. இந்த பிலாலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன வந்துருங்க உயிர் தானே போகுது இப்படி பாறான். அதாவது எவ்வளவு அலட்சியம் பாருங்க. பொய்னஹு ஹானத் அலைஹி நஃப்ஸுஹு ஃபில்லாஹ். அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உயிர் ரொம்ப லேசு, சாதாரணமானது, போடான்னு வரான் பிலால். வஹான அலா கௌமிஹி. அதனால அந்த சமுதாயத்துக்கு அவர் லேசானவராக கருதப்பட்டார். இவர் இந்த ஆளுகளை வைப்பாங்க, இந்த சமுதாயத்தில் இவர் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. ரொம்ப இழிவான நிலைமைக்கு அவர் தான் ஆளாக்கப்பட்டார். தான் குழந்தைகள் சிறுவர்கள்ட்ட பிடித்தவரை கொடுப்பார்கள். மக்காவுடைய வீதிகள் எல்லாம் அவங்க இழுத்துக் கொண்டே செல்வார்கள் என்று அவர் அகது சொல்லிக்கிட்டே தான் போவார். கடைசி வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி பேசினதில்லை, அவங்க அந்த அளவுக்கு துன்பத்துக்கு ஆளாகல. அபூபக்கரும் அந்த மாதிரி நிலையை அனுபவித்ததில்லை. மீதி இருக்கிற 5 பேர்ல 4 பேர் அவங்க ஒத்துக்கிட்டாங்க வெளிப்படையா, வேற வழி இல்லாம தாங்க முடியாம. இந்த ஒருத்தர் மாத்திரம் அப்படி இருந்தார் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் இவன் ஆரம்ப காலத்தில் உள்ளவர், கொஞ்சம் பிந்தினவர். இந்த 7 பேருக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அகமது, ஹாக்கிம், பைஹகி, இப்னு ஹிப்பான் இந்த நூல்கள்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த ஆரம்ப காலத்துல எவ்வளவு நம்பர் இருந்துச்சு என்பதை சஹீஹ் புகாரியில அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம், பெருங்கூட்டமாயிட்டோம், வகையில் ஆட்சி அதிகாரம் முஸ்லீம்னாலே உலகமெல்லாம் அப்படி கிட்ட பயப்படுற அளவுக்கு ஆயிட்டோம். அன்னைக்கு ஆயிருந்தாங்க. ஆனா எனக்கு இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன், அம்மார் சொல்றாரு, இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன், ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா மாஹு இல்லா ஹம்ஸத்து அபுதின் வம்ரஅதானி வ அபூபக்கர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு 5 அடிமைகள், 2 பெண்கள், ஒரு அபூபக்கர், இவ்வளவு பேர் மட்டும் இருந்தமே அதை நான் நினைத்து பார்க்கிறேன். 5 ஒருவரால் 5 அடிமைகள். 5 அடிமை யாரு? பிலால் அடிமை, சுஹைப் அடிமை, மிக்தாத் அடிமை, இவர் ஒரு அடிமை, 2 பெண்கள் சொல்வது சுமையாவையும் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜாவையும் சொல்றாரு. அந்த 2 பெண்கள்ன்றது அபூபக்கர் ஒரு ஆள். இவ்வளவு பேர் தானே அன்னைக்கு இருந்தோம். இன்னைக்கு இப்படி வளர்ந்திருக்குது, இப்படி பிரமிச்சுட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மொத்தமே 5, 2, 7, 8 பேர் தான் இருந்தோம். இந்த 8 ஏன் ஒரு 7 ஒரு 8 வருதுன்னா இதுல ஹதீஜாவையும் சேர்ந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி 2 பெண்கள்ல சுமையாவும் சேர்ந்துக்கிறாங்க, ஹதீஜாவையும் சேர்றாங்க. அப்ப இந்த 7-8 பேரை வைத்துக் கொண்டுதாங்க இஸ்லாமே இன்னைக்கு இருந்துச்சு. ரொம்ப காலத்துக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த நம்பர் தான் ரகசியமா வெளியூர்ல இருந்து கழித்து போவாங்களே தவிர மக்காவுக்குள்ள ஓப்பன் டிக்ளேர் பண்ணது எவ்வளவுதான்
இந்த 7 பேர் தான் தினம் அடி வாங்குறது, வெளியே வந்தோம் மறுபடியும் அதே மாதிரி தொழுகிறது, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் போய் பார்க்க போறது, மறுபடியும் பிடிச்சிட்டு போறது, மறுபடியும் மிதிக்கிறது, மறுபடியும் இரும்பு சட்டையை போடுறது, மறுபடியும் வெயில நிற்கிறது, மறுபடியும் நீந்ததான் சரிங்கிறது, அதை விட்டவரை மறுபடியும் விளையாண்டுறது, விட்டவரை அதுக்காக அந்த நேரத்துக்கு சொல்லிட்டாங்க தவிர கடைசி வரைக்கும் மறைச்சிக்கிட்டு இல்ல, வெளிப்படுத்திக்கிட்டு அடிக்கடி இதே வேலை நடந்து கொண்டே இருந்தது என்பதை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்து வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த கொடுமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த கொடுமையுடைய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய நிழல்ல, காபாவுடைய நிழல்ல ஒரு போர்வையை போத்தி அதை படுத்து கிடக்குறாங்க. காபாவுடைய நிழல்ல படுத்து கிடக்குறாங்க. அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்களே, உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அந்த கோத்திரத்தினுடைய பலத்தினால. இந்த மக்களுக்கு தான் டேஞ்சர் போறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க, வச்சாலும் ரத்தம் நீந்துற அளவு வைக்க மாட்டாங்க, இன்னும் பயங்காட்டுற அளவுக்கு தான் வைப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய நிழல்ல சாதாரணமா இருந்துதான் நினைக்க கூடாது, சாதாரணமா தான் அவங்க இருந்தாங்க, பெரிய அளவுக்கு இடங்கள் பண்ணல. இருந்தாலும் அடிப்பான் உதைப்பான். அப்போ தைரியத்தை பாருங்க, அடிக்குவான் உதைக்குவான்னு தெரிஞ்சு கூட புகாரில வர ஹதீஸ் இது. அடிப்பான் உழைப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையில போய் படுத்துக்கிற உயிருக்கு ஆபத்து வராட்டா கூட போட்டு மிதிப்பானுங்க. அது காபத்துல்லாவுடைய நிலையில போய் எல்லாரும் வர்ற இடத்துல படுத்துக்கிட்டா என்ன வேண்டாலும் நடக்கும். இவ்வாறு ஒரு போர்வை மடிச்சு வச்சுக்கிட்டு காபாவுடைய நிழல்ல படுத்து கிடக்குறாங்க. அந்த வெயில் இந்த பக்கம் சாயும் போது காபாவுடைய நிழல் அதுல விழுந்து படுத்து கிடக்குறாங்க. அப்ப ஹப்பாப் இதையெல்லாம் சொல்றாங்க. ஹப்பாபும் அந்த 7க்கு அடுத்த 8வது நபர்ல உள்ளவரை வர்றாரு. ஹப்பாப் இவர் ஒரு பெரிய தியாகி தான். அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்க போய் அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப அளவுக்கு மீறி இவங்கள்ட்ட கொடுமையா இருக்குது, அல்லாஹ்வை நாங்க நம்புறோம், உண்மையில் நம்புறோம், அல்லாஹ் ஒருத்தர் இருக்காங்கிற வாஸ்தவம் தான், அல்லாஹ்வுக்காக சில கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளலாம் தான், அளவுக்கு மேல எங்களால் தாங்க முடியல, இப்படி போட்டு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் முறையிட்டோம். காபத்துல்லாவுடைய நிழல்ல படுத்து கிடக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எழுப்பி, யா ரசூலல்லாஹ் அலா ததுல்லாஹ், நீங்க அல்லாஹ்ட்ட கொஞ்சம் துஆ செய்ய கூடாதா, ரொம்ப தாங்க முடியலையே, இவ்வளவு எவ்வளவுதான் ஒரு மனிதன் அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிறது, கொஞ்சம் துஆ செஞ்சு ஏதாவது லேசாக்கி வைக்கிற மாதிரி, அவங்க கைகால் வழங்காம என்ன மாதிரி ஆயிட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல, நீ அல்லாஹ்ட்ட கொஞ்சம் துஆ செய்யுங்களேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅத வஹுவ முஹ்மர் மஜூத், முகமெல்லாம் சிவக்க ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்து உடனே ஆறுகளை பாருங்க, எவ்வளவு தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரலாம் என்ற நிலையில் அவங்க படுத்து கிடக்குறாங்களே, அதுலயே அவங்க மாமனிதர்கிறத காட்டிக் கொடுறாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் தனக்கு 2 பேர் கூட வரணும், வெளியே வர்றதுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்ன்றதுலாம் கிடையாது. அவங்க அனுமதி படுத்து கிடக்குறாங்க எந்த பாதுகாப்பு மற்ற ஒரு சூழ்நிலையில. அப்ப சொல்றாங்க, லக்கது கான மண் கபலக்கும், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க ஒரு சமுதாயம், அவங்கள பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, லயும்ஷத்து பிமிஷாத்தில் ஹதீத், இரும்புனால உள்ள ஒரு சீப்பு, இரும்பு பல்லு இருக்குல்ல, பிளாஸ்டிக் சீப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இரும்பு பல்லு, அந்த மாதிரி ஒரு சீப்பை ரெடி பண்ணிக்கிறாங்களாம். அதை கொண்டு இப்படி உடம்பு கிழிப்பாங்களாம். முன்னாடி வாழ்ந்தவர்கள் இதே வேற நபிமார்கள் இந்த கொள்கையை, ஓரிரை கொள்கையை சொல்லும் பொழுது அந்த சமுதாயம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, உங்களை என்ன பண்ணிட்டு அவங்க பெருசாங்கிறாங்க, உங்களை அடி வாங்கிட்டு வர்ற ஆட்கள்கிட்ட சொல்றாங்க, என்ன பெருசா அடி வாங்கிட்டு நினைக்கிறீங்க, இன்னும் வாங்க வேண்டி இருக்கிறது, இது ஒன்றும் பெருசு கிடையாது. உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தில் இரும்பு சீப்புகளை, இரும்பு பற்களை கொண்ட அந்த சீப்புகளால் என்ன செய்வாங்கன்னா உடம்ப பிடிச்சி கீழே எடுப்பாங்க, எலும்புதான் மிச்சமா இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு கிழிச்சு எடுக்கிற சதையெல்லாம், உள்ளக்கு உள்ள எலும்பு தெரியும், உள்ளக்கு உள்ள இந்த தசை நார்கள் நரம்புகள் எல்லாம் தெரியும். மாதூன இலாமிஹி மின் லஹமின் அவ் அஸபின், எலும்பும் அந்த தசை நார்களும் வெளியே தெரியும் அளவுக்கு அப்படி கிழிக்கப்படுவார்கள். கிழிக்கப்பட்டாலும் மா யஸ்ரிஃபுஹு ஸாலிக அன் தீனிஹி, அது அவருடைய தீனை விட்டு கொஞ்சம் கூட அவர்களை அசைக்காது. அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தில் இதே மாதிரி ஒரு கடவுளை வணங்கணும்னு சொன்னதுக்காக வேண்டி, வணங்கியதற்காக வேண்டி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிந்ததற்காக வேண்டி இந்த அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் பொழுது மா யஸ்ரிஃபுஹு ஸாலிக அன் தீனிஹி, அவருடைய தீனை விட்டும் இது அவங்களை திருப்பவே இல்லை. அதுல ஸ்டடியா நின்றாங்க அந்த கொள்கையில. அதே மாதிரி யூனவுல் மின்ஷாரு அலா மஃப்ரக் ரஸிஹி ஃபயுஷக்கு பி இஸ்னைனி
மா எஸ்ரி புகழ் வாலிக்க அன்பினிகி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த வாள் இருக்குல்ல, வாள்னா அந்த எந்த வாள், மரம் இருக்கிற வாள், ரம்பம்பாங்கல்ல, மரத்தை இருக்கிற வாள் இருக்குல்ல, அந்த வாள், அந்த வாளை எடுத்துக்கொண்டு தலையில நடுவுல வச்சு 2 அறுப்பார்கள் சில பேரை. அதை பார்த்து அப்படி கொலை செய்வாங்க. அதை பார்த்து விட்டு மற்றவர்களுக்கு அவங்களோட ஈமான்ல ஒரு ஆட்டம் ஏற்பட்டதில்லை. அவர் போயிடுவாரு, கண்ணு முன்னாடி வச்சு 2 அறுப்பாங்க. எப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில இந்த மார்க்கத்தை சொல்லி நிலைநாட்டிட்டு போயிருக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தியாகத்தை நீங்க செய்யக்கூடாதா? சபர் செய்யக்கூடாதா? கஷ்டத்தை சுமந்து கூடாதா? இந்த உலக வாழ்க்கைக்கு தான் நீங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறீங்களா? ஆகிரத்துல அல்லாஹ்விடத்துல வந்து நம்ம ஒரு பரிசு அடைய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லாரும் என்ன செய்வோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது, அதாவது இப்படியே காலம் போகாது, நம்ம கையில ஆட்சி வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நல்லா அறிவிச்சு கொடுத்துருக்கோம். இந்த பின்னாடி வார்த்தையில சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு, நாளைக்கு நம்ம கையிலேயே ஆட்சி வரும். ஆட்சி வரும்னு சொல்ற நேரத்துல அப்ப போட்டு இவங்களை மிதிப்போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கூட என்ன சொல்றாங்க பாருங்க, உல யுத்திமன்னல்லாஹு ஹாதல் அம்ர, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக்குவான் கண்டிப்பாக வெகு சீக்கிரத்திலே. எந்த அளவுக்கு முழுமையாக்குவான் என்றால், ஹத்தா யசீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹல்ரமௌத் மா யகாஃபு இல்லல்லாஹ். சன்ஆங்கிறது வந்து யமன் நாட்டினுடைய தலைநகர். யமன் இருக்குல்ல, அந்த நாட்டினுடைய தலைநகர், அந்த கால தலைநகர் அந்த சன்ஆங்கிற ஊர். அந்த ஊர்ல இருந்து யானைப்படையெல்லாம் கொண்டு வந்த அப்ரஹாங்கிறவன் சன்ஆங்கிற ஊர்ல இருந்து ஹல்ரமௌத்ங்கிற ஊர் வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாமல் சும்மா சாதாரணமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க அக்கிரமம், நாளைக்கு நம்ம கையில் இந்த ஆட்சி வரும். ஆட்சி வரும்போது நம்ம பழி வாங்க மாட்டோம். யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்ய முடியாத, யாருடைய உயிருக்கும் யாரும் எந்த ஒரு கேடு விளைவித்து விட முடியாத ஒரு அழகான ஆட்சியை நாம உண்டாக்கி தருவோம் இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி ஆட்சி ஏற்படுத்துவான். சன்ஆவுல இருந்து ஹல்ரமௌத் வரைக்கும் 1000 கிலோமீட்டர் தூரத்தை வந்து எந்த பயனும் இல்லாமல் மக்கள் கடப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து நான் உண்டாக்குவேன். உண்டாக்குனாங்களே, உண்டாக்குவேன் சொன்ன மாதிரி உண்டாக்குனாங்களே. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மணிபரிசை போட்டா கூட இருக்க மாட்டானுங்க. இன்றைக்கு வரைக்கும் சவுதியில போய் ஒரு 1 லட்சம் ரூபாய் மணிபரிசல நல்லா திணிச்சு போட்டு போனீங்கன்னா துணிஞ்சு எடுக்க மாட்டான். ஏன் எடுத்தா கை போயிடும். திருட்டு கேஸ்ல போட்டா என்ன பண்றது, கையை வெட்டிக்குவாங்க. பயம். நம்ம நாட்டில் அந்த பயம்லாம் கிடையாது. 35 ரூபாய் 45 ரூபாய் 55 22 மீண்டும் கைதுலாம் நம்ம நாட்டு செய்யுது. அங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. என்ன அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கி கொண்ட சட்டம் இன்னைக்கும் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கையில ஆட்சி வரும், அப்ப இவங்க எல்லாம் கணக்கு தீர்ப்புன்னு சொல்லல, இவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்போங்கிறாங்க. இவங்க இவ்வளவு அராஜகம் பண்றாங்க, இவ்வளவு கொடுமை பண்றாங்க, இவர்களையும் பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு கேடும் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய ஒரு ஆட்சியை நம்ம உண்டாக்குவோம்னு சொல்லி அந்த ஆறுதலை தான் சொன்னாங்களே தவிர, இந்த கஷ்டத்திலிருந்து நீங்க அதுக்காண்டு கொள்கையை விட்டுருங்க, கஷ்டத்துல இருந்து பொய் வாக்குறுதி கொடுத்து நாளைக்கு கூட வந்துருங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடும் அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் முறையிடும் அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அந்த நிலைமை இருந்தத இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில 3563வது ஹதீஸ் இது. அதுல வந்து இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு கொடுமை இருந்தா இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எவ்வளவு உறுதி இருந்தா, நீங்க இதுக்கே பயப்படுறீங்க, இதுக்கு மேல சதையெல்லாம் கிழிச்சு எழுத போறாங்க, அப்படி நடந்தாலும் நான் மாற மாட்டேங்கிறாங்க. அதனால அர்த்தம், அப்படி எல்லாம் நடந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், இதுக்கு மேல பெருசை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னப்பா சின்னதை வந்து சொல்ற, இதுக்கு மேல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இது நடக்கல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்னமோ சின்னதை கொண்டான்னு சொல்றீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் அப்படியே கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கு சாதாரணமாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலல்லதீன கலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு ஏற்படாமல், அந்த சோதனையில் சேராமல் நீங்க சொர்க்கத்துக்கு சாதாரணமா போலாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் லர்ரா, அவர்களுக்கு வறுமையும் துன்பங்களும் அடுக்கடுக்காக வந்தது.
அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பல முனைகளிலும் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள்னா ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் சொல்லி அந்த மக்கள் எல்லாம் கேட்கும் அளவுக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நிலைமைக்கு நீங்க ஆளாகாமல், அந்த நிலைமையை சந்திச்சு நீங்கள் சேராமல் வெற்றி பெறாமல் சாதாரணமா சொர்க்கத்துக்கு போல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இதே ஆறுதலை தான் அல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்றான். இதெல்லாம் சாதாரணம், இதுக்கு மேலையும் வரும். என்னங்க இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிதானே வாங்கினாங்க. சில நபிமார்களை காலியே பண்ணிருக்கானுவங்க, நபிமார்களையே அறுத்து கொலை பண்ணிருக்காங்க. ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன். ஒரு சில நபிமார்களை மறுத்தீர்கள், ஒரு சில நபிமார்களை கொலையே பண்ணினீங்களான்னு சொல்லி யூதர்களை பார்த்து எல்லாம் கேட்கணும். அப்ப நபிமார்களை கொலை பண்ணிருக்கிறானுவோ, அந்த அளவுக்கு எல்லாம் கொடூரங்களை சந்திச்சு இருக்கும் பொழுது நீங்க சபராயிருங்க, நீங்க பெருமையாயிருங்கன்னு சொல்லி இதையும் அந்த மக்கள் தாங்கிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு துன்பத்தை வந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா இவனுக்கு உண்டா இப்படி சொல்லுவானாம்பாங்க. இப்ப நம்ம இதே வார்த்தை நம்ம சொல்லணும் வைங்களேன், ஒரு ஏகத்துவத்துக்கு அடி வாங்கி விளையாடுவாங்க. வரத்தாங்க என்ன செய்யுது, அல்லாவுக்கா சைசிகள் தாங்க வேணும், என்ன பெரிய நன்மை இருக்கு, இதுக்கு மேல பெருசாவெல்லாம் வரும், இவனுக்கு உள்ள விடுவான அப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி விழுந்தா ஆளுக்கு ஆர்த்த சொல்ல முடியும், அதுக்கான விழாத ஆளுங்க அதை அடி வாங்கிட்டு வர முடியும். யாருக்கு விழுந்து இருக்குதோ சொல்லுவோம், அவங்க ஒரு இரும்பு சட்டையை போட்டு வெளியில நின்றாங்க, யாருக்கு அடி வாங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அவன் அடி வாங்கிட்டு வந்தா நானும் அடி வாங்கணும்னு நினைக்க கூடாதுல, எனக்கு அடி அவங்களும் நான் சகிச்சுக்கணும், அப்படித்தான் எடுத்துக்கணும். இன்றைக்கு நம்ம இது மாதிரிலாம் சொன்னா எப்படி நினைக்குவோம், அந்த மக்கள் எப்படி நினைச்சாங்கன்னு பாருங்க. அதனாலதாங்க அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்குது, அவங்களுடைய நிலைமை எட்ட முடியாதுன்னு சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சஹாபாக்களை புகழல, லா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை மாத்திரம் நீங்க திட்டிராதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய தோழர்கள் இருக்காங்க சஹாபாக்கள், அவங்களை திட்டிராதீங்க, ஏசுறாதீங்க, குறைச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களில் ஒருவர் உஹது மலைனா நம்ம திருச்சி மலை கோட்டிருக்க அதோட பெரிய மலை, இந்த உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நீங்கள் செலவு செய்தாலும் அந்த சஹாபாக்கள் ஒரு கையளவு செலவு செய்தார்களே, அதுக்கு ஈடான நன்மை நீங்கள் அடைய மாட்டீர்கள். அதுக்கு ஈடாகாது. அவங்க அந்த கையளவு செஞ்சாங்களே, அந்த இஹ்லாஸ், அந்த தக்குவா, அந்த பியூர், அந்த சுத்தம், அந்த பரிசுத்தம், அதோட ஒப்பிடையில நீங்க உஹது மலை அளவுக்கு செஞ்சா கூட அதுகிட்ட நிக்காது. அவங்க ஒரு கையளவு கொடுத்தாங்களே, அவங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏன் இஸ்லாமு. அதனால அந்த சஹாபாக்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்றது காரணம் என்ன? அந்த மனிதர்களை நம்ம நன்றியோடு நினைவு கூறணும். எல்லாரும் நம்ம பேரை கட்டணும் எதுக்கு சொல்றோம்? அல்லாஹ் அவங்களை புரிஞ்சுக்கட்டும் எதுக்கு சொல்றோம்? அவங்க அன்னைக்கு அந்த மாதிரி சாத்து அல்லது நத்தபாவு சாத்து உஸ்ரா கஷ்டமான காலத்துல இந்த நபியை பின்பற்றினார்களே, அவர்கள் தான் பிறந்தவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கஷ்டமான காலத்துல பின்பற்றியவர்கள். அப்ப இவ்வளவு கஷ்டமான காலத்துல அந்த மக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி நடந்திருக்கிறாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்துல உமர் ஜனாதிபதியா இருக்காரு. அப்ப ஹப்பாப்ங்கிற சஹாபி வர்றாரு உமரை பாக்குறதுக்காக வேண்டி. உடனே அப்ப ஒன்னொருத்தவங்க வர அதிரிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு பக்கத்துல கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. ஜனாதிபதி இந்த ஹப்பாபு ஒரு அடிமை, அன்னைக்கு சாதாரணமான ஆளு. அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல இவருக்கு எந்த ஒரு பதவியோ ஒரு அதிகாரமும் கிடையாது. உமருடைய பேரை கேட்டா பாரசீக நாட்டில் உள்ள மன்னர்கள் நடுங்குறான். இன்றைக்கு கிளின்டன் எப்படி உலகத்துக்குலாம் ஒரு சட்டாம்பிள்ளையா இருக்கிறானோ, இவன் கெட்டதுல சட்டாம்பிள்ளையா இருக்கிறான். அன்னைக்கு உமர் தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அவருடைய இல்ல பாதி உலகத்தை அவருக்கு தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வந்தார். அந்த மாதிரியான ஒரு மாவீரர், பெரிய செல்வாக்கு மிக்கவர். அப்படிப்பட்ட அந்தஸ்துக்கு போன பிறகு ஹப்பாப் வர்றாரு. ஹப்பாப் வந்தோடனே எந்த பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. தனக்கு பக்கத்துல சாதாரண ஒரு அடிமையா இருந்தவரை உட்கார வச்சு இன்னும் கிட்ட வாங்குறாங்க. அப்ப சொல்றாங்க ஒரு வார்த்தை, சொமா அஹதுன் அஹக்க பிஹாதல் மஜ்லிஸி மின்க இல்லா அம்மார். இந்த இடத்துல உட்கார்வதற்கு ஒன்னு அம்மார்னு ஒருத்தர் இருக்காரு பாரு, அவருக்கு தகுதி இருக்கு எனக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கு. ரெண்டாவது நீதான். இதை தவிர வேற எவனுக்கும் இந்த இடத்துல என் பக்கத்துல உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய பதவி பணக்காரன் அவன் எனக்கு தேவையில்லை. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டமான காலத்துல பட்டீங்கல்ல கஷ்டம், அதுக்காக வேண்டி ஒன்னு அம்மார் தான் பேசிட்டு இருந்தோம். அவரும் இந்த
ரொம்ப சிரமமான 7 பேர்ல உள்ளவர் அவர் ஆரம்ப காலத்துல. இவர் 8வது நபர்ல உள்ளவர் ஹப்பாப். இவர் வந்து சொல்றாங்க, எனக்கு பக்கத்துல வந்து உட்காரு, இந்த மாதிரி என்னோட பக்கத்துல ஒட்டி உட்கார வைக்கிறதா இருந்தா முதல்ல அம்மார், 2வது நீ. இந்த 2 பேரை தவிர வேற ஒருத்தரையும் இந்த இடத்துல நான் உட்கார வைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு நான் நெருக்கமா உங்களுக்கு அந்தஸ்து தர்றேன்னு சொல்லி உமரலிலான்னு சொல்றாங்க. அப்ப ஹப்பாப் வந்து என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மேலாடைய கலட்டி முதுக காட்டுறாரு. காட்டினா அவங்க படுத்தின பாடெல்லாம் வரி வரியா விழுந்திருக்கு முதுகுல. பாத்தீங்களா என்ன பண்ணாங்க பாத்தீங்களான்னு சொல்லி உமருக்கே தெரியும், உமருக்கே தெரிஞ்சு வேணும் பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. இவர் பட்ட கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இல்லாட்டி ஏற்பா இஸ்லாம்னு, நீங்களும் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டதுனால தானே இந்த மார்க் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, உலகத்தினுடைய பாதி உலகத்தை கையில் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது உமரில் எனக்கு தெரியுது. ஆனால் அவரும் காட்டுறாரு, பாத்தீங்களா முதுக பாருங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு தழும்பு இருக்குன்னா பாருங்க எப்படி அடிச்சிருப்பாங்க. உமரில் ஆட்சி காலத்துக்கு இந்த ஹப்பாப் அடி வாங்கினதுக்கு மத்தியில 25 வருஷம் இருக்கு இடைவெளி, 25 வருஷமா மறையல. அப்ப எப்படி அடிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன அடிலாம் ஒரு வருஷம் 2 வருஷம் மறைஞ்சிருமுங்க. முதுக கழட்டி காட்டுறாரு, அப்பவும் இருக்குன்னா என்ன மாதிரி அடின்னு பாத்துக்கிறோம். உமரிலான ஆட்சி காலத்துல காட்டுறாரு. உமரிலான ஆட்சி காலத்துக்கு இந்த ஹப்பாப் அடி வாங்கினதுக்கு மத்தியில 25 வருஷத்துக்கு மேல இருக்கு. அப்ப 25 வருடங்கள் கடந்த பிறகு சட்டையை கலட்டினா அங்க இருக்கு வரிவரியா தழும்பு தழும்பா காட்சி போய் அந்த ரணத்தினுடைய அதெல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் வந்து நின்றுக்கிறாங்க. ஹப்பாபுல இருந்து ஹப்பாபுன்னு பேர் வச்ச ஒரு ஆள் கைத்துமா அந்த சமுதாயத்தில் கேட்கணும் நின்று இருக்காங்க. ஹப்பாபுன்னு யாருக்காவது பேர் இருக்காங்க அப்படின்னா யாருன்னு நினைப்போம். பாத்தீங்களா யாரும் வைக்கிறோம், நான் ஒரு பிச்சை பேரை பாருங்க, நான் ஒரு பிச்சை, மொய்தீன் பிச்சை, அல்லா பிச்சை. அல்லா பிச்சை பரவாயில்ல, அல்லாவால் பிச்சையா கொடுக்கப்பட்டவர். அல்லா பிச்சைங்கிறது நல்ல வார்த்தை, அல்லாஹ்வால் பிச்சையா கொடுக்கப்பட்டவர். மொய்தீன் பிச்சை, மொய்தீன் பிச்சையா கொடுத்தாராம். எப்படி பேசுறாங்க. அப்ப இந்த ஹப்பாபுடைய ஒரு தியாகத்தையும் மறந்துக்கூடாது. ஹப்பாபு, யாசிரு, அம்மாரு, சுமையா இதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது இல்லை. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட இன்னொரு கஷ்டத்தை பாருங்க. இது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க. உக்பாபின் அபி முயேத்னு ஒரு தருணம், இவன் அபூஜஹலுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கிறதுல இந்த உக்பாங்கிறவனா ரொம்ப ஒரு வகையில பார்த்தா மேலன்னு சொல்லலாம். அபூஜஹலுக்கு மேல ஒரு வங்காசிருவன். இவன் என்ன செய்யறான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. அவங்க பயம் இல்லாம சொல்லுவாங்களே தொழுவிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அந்த மேலாடு இருக்குல்ல, மேலாட மேல ஒரு துண்டு தானே போத்திருப்பாங்க, சட்டையும் இந்த காலத்துல வந்திருக்கு, துண்டு தான் போத்திருப்பாங்க. அவன் என்ன செய்யறான், அந்த உக்குபாங்கிறவன் வந்து உக்பாபின் அபிமுகங்கிறவன் வந்து தொழுதுகிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடு இருக்குல்ல அப்படியே போட்டு கழுத்துல போட்டு முறுக்கி இறுக்கி சாவரோட கழுத்தை முறுக்கி சாவடிக்கிறது செய்வாங்க இல்லையா, இந்த குரலை நடிக்கிறது, அந்த துண்டையை மேல போட்டு துண்டையே போட்டு முறுக்கிறான் கழுத்துல. எந்த அளவுக்குன்னா சதீதா கடுமையாக அந்த கழுத்தை போட்டு செய்யறான், நெருக்கிறான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வர்றாங்க. அபூபக்கர் வேகமா ஓடியாந்து தடுத்து நிறுத்துறாங்க. அல்லாஹ் என்னுடைய இறைவன் சொன்னதுக்காக ஏன்டா ஒருத்தர் போட்டு சொல்றீங்க, இந்த மாதிரி எழுதா பண்றீங்கன்னு சொல்லி அபூபக்கர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டமெல்லாம் இப்படித்தான். அவங்களுக்கு கைய காலெல்லாம் வெட்டல, அவங்களை தூக்கி தூக்கலாம் ஏத்தல, மண்டை உடைக்கல, தாய்பனும் நடந்திருக்க விஷயம். மக்கா பொறுத்த வரைக்கும் பெருசா ஒண்ணு அவங்களுக்கு நடக்கல. இந்த மாதிரி வயிற்று நிறுத்தி ஒரு சாவரமா அழைத்து போயிடுறது, ஒட்டகோட்டத்துக்கு வைத்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த அந்த கொடூரங்கள். இதுல இந்த வங்காபியர்கள்லாம் யார் யாருன்னு சில பெயர்கள்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நமக்கு வந்து நல்லடியார்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த கெட்டவங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. பெரும்பாலும் நம்ம சமுதாயத்தில் அபூஜஹல் தெரியும், அபூ லஹப் தெரியும். இதுக்கு மேல வந்து பெருசா எதிரியா இருந்தவர்கள் யாருன்னு தெரியா, பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. இந்த இதுக்கு மேல வந்து இந்த 2 பேரும் தான் எல்லாரும் பரவலா தெரியும். ரொம்ப மோசமா இருந்தவர்கள் யாருங்கிறதுக்கு வந்து அந்த துஆவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கல்ல, ஒரு துஆ நேரத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒட்டக குடலை தூக்கி வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்க பேர்களை எல்லாம் சொல்லி சொல்லியே துஆ செய்வாங்க. இறைவா நீ பாத்துக்கன்னு துஆ செய்வாங்கல்ல. அவங்க யாரு பேரெல்லாம் குறிப்பிட்டாங்களோ இவனெல்லாம் வங்காபிர்கள். இவங்க அத்தனை பேர் என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுமையான எதிர்ப்பா இருந்தவர்கள். அது அந்த ஹதீஸ்ல வந்து அந்த பேரே வருது.
அல்லாஹும் அலைஹி குறைஷ், இறைவா இந்த குறைஷ் நீ பாத்துக்க, இந்த குறைஷ் கூட்டத்தை இந்த மாதிரி படுத்துட்டாங்க, என்னுடைய தொழுகையில இடையூறு பண்ணிட்டாங்க, சஜிதாவுல கிடக்கும்போது இந்த ஒட்டக குடலை கொண்டாந்து வச்சு சஜிதா செய்ய முடியாமல் என்னை ஆக்கிவிட்டாங்க. அதனால அல்லாஹும் அலைஹி குறைஷ், இறைவா இந்த குறைஷ் கூட்டத்தை நீ பாத்துக்க. அல்லாஹும் அலைஹி அபீ ஜஹல் இப்னு ஹிஷாம், ஹிஷாமுடைய மகன் அபூ ஜஹலையும் நீ பாத்துக்க. இவன் முதலாவது எதிரி. அபூ ஜஹல் பேரை குறிப்பிடுறாங்க, தகப்பன் பேரு ஹிஷாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரையும் சொல்றாங்க. அதே மாதிரி உத்பா பின் ரபியா, இந்த உத்பாவையும் அல்லாஹ் நீ பாத்துக்க. இவன்லாம் அந்த ஒட்டக குரலை வச்சுட்டு கை கொட்டி சிரிச்சவன், அபூ ஜஹலோட சேர்ந்து உத்பாங்கிறவன். ஒரு ஷைபா பின் ரபியா அவனுடைய சகோதரன், ரெண்டு பேருமே ரபியா என்பவனுடைய மக்கள், உத்பாங்கிறவனும் ஷைபாங்கிறவனும். அப்ப உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபா, ரபியாவுடைய மகன் உத்பா. இவனையும் நீ பாத்துக்கல்லா. ஒரு வலீத் பின் உக்பா, உக்பாவுடைய மகன் வலீதுங்கிறவனை அவன் இருந்திருக்கான், அவனையும் நீ பாத்துக்கல்லா. ஒரு உமையா பின் கலப், உமையா பின் கலப் என்பவனை அல்லாஹ் நீ பாத்துக்க. எல்லாம் நிக்கிறாங்க, நின்று அந்த ஒட்டக கோடலை தூக்கி வச்சுட்டு பாத்திமா நாய்க்கு அப்புறப்படுத்தின கை கொட்டி சிரிக்கிறாங்க. நேற்று சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், கை கொட்டி சிரிக்கிறாங்க. அப்ப அந்த யாரு உள்ளூர் ஆளுக்கு பேர் தெரியும்ல, இன்னும் ஊர் தானே மக்காங்கிறது, மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊரா அந்த காலத்துல 200-300 பேர் இருப்பாங்க அந்த ஊர்ல, அவ்வளவுதானே. அதுல யார் யார் ஒவ்வொருத்த பேருமே அத்தா பேர் வரைக்கும் தெரியும். சின்ன கிராமத்துல எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு ஜனத்தொகை தான் அன்னைக்கு உள்ளது. அப்ப உமையா பின் கலப், இந்த உமையா பின் கலப்பை நீ பாத்துக்க. உக்பா பின் அபீ முஹைத், உக்பா பின் அபீ முஹைத் அவன் அந்த துண்டப்பட்டு நிறுத்தவன், இந்த பந்தத்துல கொஞ்சம் அதுக்கு முந்தி இவன் உக்பா பின் அபீ முஹைத்ங்கிறவனையும் யா அல்லாஹ் நீ பாத்துக்க. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, ஒரு அக்கர சாபிய பலம் அஹ்பலுஹு, ஏழாவது ஒருத்தன் பேரை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பேரை நான் மறந்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் மறந்துட்டாலும் வேற ஒரு ரிவாயத்துல உமாரா பின் வலீத் அவன் பேர் என்று சொல்லி இன்னொரு ரிவாயத்துல வருது, இன்னொருத்தர் அறிவிக்கிற அறிவிப்புல. அது உமாரா பின் வலீத் என்பவனையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. வல்லதி பாஸ முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹக்கி, சத்திய மார்க்கத்தோடு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் அனுப்பி வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு சொல்றார், இப்னு மஸ்ஊத் சொல்றார், லக்கத் ரஅய்து அல்லதீன சம்மா, யாருடைய பெயரை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்களோ அவர்களை நான் கண்டேன். ஸரஆ யௌம பத்ரின், பத்ர் தினத்திலே வேறற்ற மரங்களாக செத்து வீழ்ந்ததை என்னுடைய கண்ணால பார்த்தேன். ரசூலுல்லாஹ் அந்த துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆவுடைய வைத்து அது என்னன்னு விளையுதுன்னு, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையெல்லாம் ஆட்சி நடக்க மாட்டான். நம்ம தமிழ்லயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேற சமுதாய பழமொழியா இருந்தாலும் அது இஸ்லாத்துல உள்ளதுதான். என்ன, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். அரசு உடனே நடவடிக்கை எடுத்துவான், அதுவும் நம்ம நாட்டுல கிடையாது. இவனுக்கு 23 வருஷம் ஆகும், வேற வேற நாடுகளுக்கு பொருந்தும். அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்றுதான் கொள்ளும், நிதானிச்சுதான் கொள்ளும். தெய்வம் கடவுள் உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வேற சமுதாய மக்கள் நினைக்கிறாங்க. இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒத்ததுதான். வேற சமுதாய மக்கள் நினைக்கிறதுனால சரியானவரும் நிராகரிக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர் சிக்னல் கேட்டாரு, வாலிபர் தான், நிறைய போடுங்கம்மா, நிறைய போடுங்க. அதாவது எதுக்கு இருந்தாங்கன்னா, எல்லாம் டிவியில் ஆம்னி பேர் பத்தல, இன்னும் அது ஆம்னி பேர் 16,000 ரூபாய்க்கு வாங்கணும். வாங்கினா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் போயிடும், நம்ம மக்களுக்கு தேவையாகவும் இருக்கு, வாடகை ஒரு கட்டுப்படி ஆகாது. அப்ப அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், இவர்கள் அறியாத விதத்திலே நாம் விட்டு பிடிப்போம். உடனே அடிக்க மாட்டான் அல்லாஹ். இன்னைக்கு அடிச்சா திருப்பி நம்ம அடிச்சிருவோம். நம்ம ஒரு அடிச்சான்னு வைங்களேன், திருப்பி உடனே அடிப்போம், இல்லைன்னா ஒரு 2-3 நாள் அடிப்போம், ஒரு வாரம் ஆச்சுன்னா மறந்துடுவோம். நம்ம சுதா மனிதனுடைய இது என்ன, கணக்கு வச்சு அந்த நேரத்தில் இப்படி குடிப்போம். ரெண்டு ஒன்று பார்த்துருந்தோம், அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அப்படி இருப்போம். அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சு பார்த்தாதான் உண்டு. அடுத்த நாள் 50% டவுன் ஆயிடுவான். இன்னொரு நாள் போச்சுங்களேன், ஒண்ணுமே இருக்காது. நடந்து என்ன செய்யறதுக்கு அவ்வளவு முடியாது. இதுதான் மனுஷன். மனுஷனை பொறுத்த வரைக்கும் கட்டணம் அடிச்சாதான் உண்டு. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அந்த விளையாட்டு கிடையாது. ரொம்ப நிதானம். ரஹ்மானுக்கு எல்லாம் உடனே செய்ய முடியும். அவன் ரொம்ப நிதானம் காட்டி அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சா ஒண்ணு தப்பாது. குறி பெசகாம சரியான விதத்தில் என்ன செய்வான்ல அடிப்பான்.
இது மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் நடக்குது. நல்லா விளங்கிருங்க. மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் இருந்திருக்காங்க. 13 வருஷம்னா ஒரு 3 வருஷத்துக்கு இடையில சம்பவம் நடந்திருக்கும். இவங்க செத்தது எப்ப தெரியுமா? பத்ர் எப்ப நடக்குது? மதீனாவுக்கு போய் ஹிஜ்ரத் செஞ்சு போய் அங்க ஒரு ஆட்சியை நிறுவி அது ஒரு வருஷத்துக்கு பிறகு பத்ர் நடக்குது. அப்ப இங்க ஒரு 10-11 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவே 11 வருஷத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுது. யா அல்லாஹ் நீ பாத்துக்க சொன்னாங்கல்ல, அபூ ஜஹல் நீ பாத்துக்க சொன்ன பிறகு 10 வருஷம் ஆண்டு போட்டுருக்கான். அவன் உமையா பின் கலஃப் நீ பாத்துக்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆட்டம் போட்டுருக்கான். உக்பா பின் அபீ முய்த் நீ பாத்துக்கன்னு சொன்னாங்களே, அதுக்கு பிறகு 10 வருஷம் ஆட்டம் போட்டுருக்கான். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அல்லாஹ் வந்து கொஞ்சம் லேட் பண்றது வந்து என்னமோ செய்யறோம் கரெக்ட் நல்லா அங்கே வச்சுக்கிட்டான். சில பேர் அராஜகம்லாம் பண்றாங்க, பண்ணிட்டு நல்லாவே இருக்கிறாங்க. பார்த்தா அராஜகம் பண்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராதுங்கிறாங்க, பள்ளிவாசல அடிக்கிறாங்க, உழப்புறவனை தடுக்கிறாங்க. தங்களுக்கு சொந்தமில்லாத பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல் யாருக்கும் சொந்தம் இல்ல, அல்லாவுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் தான் தடுக்கணும் யாரையும். மனுஷன் வந்து நிர்வாகிக்கு தான் அவனுக்கு தகுதி இருக்குது. கரண்ட் பில்லு கட்டலாம், தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம், சம்பளம் கொடுக்கலாம், பாய் பணம் வாங்கி போடலாம், வெள்ளை இருக்கலாம். இதுதான் அவனுக்கு அதிகாரம். யார் யார் தொலை வரணும், யார் யார் வரக்கூடாதுன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் இடத்துக்கு சொந்தக்காரனுக்கு தான் உண்டு. அவன் அல்லாஹ் தான். அன்னல் மசாஜித் இல்லா, பள்ளிவாசல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்ப அந்த பள்ளியிலிருந்து அடிக்கிறான், விரட்டுறான், மிதிக்கிறான், வெட்டாறு ஓட வைக்கிறான். ஓட வச்சுட்டு காலத்தை கொண்டுட்டு வச்சியா அப்படிங்கிறான். இதுல இருந்து நம்ம தலைந்துட வேண்டியதில்லை. இது மாதிரி அபூ ஜஹல் 10 வருஷம் தான் இவ்வளவையும் பண்ணிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்ச பிறகு அடுத்த நாள் அவன் தாவலையே 10 வருஷம் அவனுக்கு காலத்தை கொண்டு தான் இருந்தான். ஒரு நரம்பு தாங்க அல்லாவுக்கு பெரிய வேலையா? பெரிய படைகளை இறக்கி வைக்கணுமோ? நீங்களும் அடிக்கிறதுக்காக வேண்டி, நகர்மக்காரெல்லாம் அடிக்கிறதுக்காக வேண்டி பெரிய படையெல்லாம் இறக்கி வைக்கணுமா? அப்படி இறக்க மாட்டோம்னு சொல்றான். உமா அன்சல்னா அலை இந்த முனசமாய் உமாக்குன்னா முன்சிலி, இவர்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு படையை ஒண்ணு நம்ம இறக்கி வைக்கல, இறக்க மாட்டோம்டான்ல. அவனுக்கு என்ன புதிய பெணாவட்டா இருப்பாங்க, ஒரு முள்ளு குத்தும், இது துணிவா நரம்பு பிடிச்சிக்கிறோம், அவ்வளவுதான். இப்படி போயிடும் பாத்துக்கிறோம். அந்த முள்ளு குத்தி அப்படியே அழுகி போய் காலை எடுத்துருவான் டாக்டர். ஒரு முள்ளு தான் குத்தி இருக்கும், என்னன்னு தெரியாது. அப்படியே அழுகி பழுத்து போய் கடைசியில போய் டாக்டர் காலை எடுத்தா தான் ஆளு கிடைக்குவான் அப்படின்னு சொல்லுவான். அல்லாவுக்கு பெரிய வேலையா? ஒரு நரம்பு பிடிச்சிருக்கா ஆகும், அவ்வளவுதானங்க. என்னென்னமோ பேசிக்கிட்டு கடைசி வரைக்கும் சின்ன நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம். தனக்கு வயசாகி விட்டது என்பதை கூட ஒத்துக்கிறாம எப்பவும் அந்த மேக்கப் ரோஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு 25 வயசு வாழ்வு மாதிரியே எம்ஜிஆர் காட்சி இருந்தார. அல்ல என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? இப்படி எல்லாம் மறைச்சிக்கிட்டு நான் ஒரு இளைஞ வந்து மேக்கப் போட்டு ரத்திக்கிட்டு ஒரு 25 வயசுக்கார மாதிரியே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருந்துகிட்டு எல்லாம் பண்ணார. அல்ல என்ன பண்ணா சொல்லுதான் ஆக்கிட்டான். ஒரு இழுப்பு தானே. அல்ல என்ன பண்ணாங்க நடையவா இறக்கணும், இது நரம்பு பிடிச்சுக்கிட்டான். ஒண்ணும் இல்ல, அவர் என்ன சொல்ற அவருக்கு விளங்கல ஆகிட்டாங்க இல்லையா? அல்ல எவ்வளவு நான் ஆகும் ஒரு செகண்ட் அவனுக்கு. அது அதுக்கு இது அவனுக்கு உதாரணம் இல்ல. இப்படி நிறைய எல்லாம் வரலாறு செஞ்சிருக்கிறான். 1-2 கிடையாது. யாரெல்லாம் இப்படி இருக்கிறான்னு எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்து இவ்வளவு மறைச்சு இருந்தீங்க. இப்ப என்னடா சொல்ற, இப்ப என்ன சொல்ற அப்படின்னு எல்லாம் கேட்பான். பதில் சொல்ல முடியாது. அவன் இப்ப என்ன சொல்றேன்னு எல்லாம் கேட்கும் போது எவனாலே பதில் சொல்ல முடியாது. எல்லாம் அப்படி ஆக்குவான். அதனால இந்த மக்காவுல நடந்த இந்த கொடூரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பொறுப்பு சாட்டினதுக்கு அல்லாஹ் நடவடிக்கை எடுக்க 10 வருஷம் எடுத்துக்கிட்டான். 10 வருஷத்துக்கு மேல பத்ர் போர்க்களத்தில் நிப்பாட்டி வலிமையை காட்டி சும்மா செத்தா அதுல என்னங்க இருக்குது? யார் அடிச்சான அவனால சாகணும்ல. அல்லாஹ் எதுக்கு கைத்த கொடுக்கறான்? சும்மாவே அடுத்த நாள் 10 வருஷம் செத்தான்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. எது நல்லா இருக்கு? இந்த யார் வரும் அடிச்சானோ அந்த அவர் தளபதியா நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 வருடம் கமாண்ட் பண்ணி சின்ன பசங்களுக்கு தான் அடிச்சாங்களா? நபுஜேனா 16 வயசு பையன் எட்டினது போர்க்களத்துல. 16 வயசு பையன் வந்து 2 சகோதரர்கள் போய் பண்ணாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு பாருங்க, யாரையெல்லாம் நீ கேவலப்படுத்தினியோ, மிதிச்சியோ, கைகட்டு சிரிச்சியோ அவங்க கையால உனக்கு வரணும்னா அதுக்கு டைம் இருக்கணும், இந்த வலிமையை உண்டாக்கணும். அந்த வலிமையை அல்லாஹ் உண்டாக்கி வந்து அதை செய்வான். அடி வாங்கும் போது அல்லாஹ் இருக்கணும் வசனத்தை பாருங்க. இங்க அடி ஓட பின்னிக்கிட்டு இருக்கிறானுவோ, இரும்பு சட்டையை போடுறானுவோ, மண்டையை உடைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த கூட்டம் தோல்வியும் ஒரு வல்லுன துபுர புறமுகிட்டு இவர்கள் ஓடுவார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் இப்படி சொல்லி 10 ஓடினாங்க.
அல்லாஹ் சொல்லி 10 வருஷத்துக்கு தான் ஓடினாங்க. எல்லாமே நிதானம். ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் அதனுடைய காரியங்களை எல்லாத்தையுமே படைச்சிருக்கான். எல்லாமே அப்படித்தான். இந்த வானத்தை படைக்கிறதுக்கு 6 நாள் தேவையா அவனுக்கு? வானம் பூமி 6 நாள்ல படைச்சங்க. எதுக்கு 6 நாள்? அவனுக்கு 6 நாள் தேவையில்லை, 6 செகண்ட் கூட வேண்டியதில்லை. ஆகுண்டு ஆயிரும். நிதானம். முடியும் எனக்கு முடிஞ்சல் செய்ய மாட்டேன், நான் நிதானமா செய்வேன். செய்ய வேண்டியது கரெக்டா செய்வேன், கச்சிதமா செய்வேன் அப்படின்னு காட்டுறது. அதனால நம்ம இன்றைக்கு சில துன்பங்களை சந்திக்கும் பொழுது, உண்மையான மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு சில துன்பங்கள் வரும். எதிரிகள் நல்லா இருப்பான், நம்ம அல்லாட்ட கேட்டுப்போம், யாரெல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ தான் பாத்துக்கணும், அடுத்த நாள் செத்துக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தனுக்கு பதிலா துவா கேட்டோம்னா உடனே அல்லாஹ் இன்னொரு அப்படி நம்ம அல்லாஹ்வா நினைக்கிறோம். அது நடக்காது. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டீர்ல, அது வாட்டுக்கு மனுவில் இருக்கு. பாதிக்கப்பட்ட எந்த துவாவுக்கும் வீண் போகாது. இத்தகைய தாவத்தல் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். பைனஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் திரையே கிடையாது. பாதிக்கப்பட்டவனுடைய துவா இருக்கு பாருங்க, அது பெரிய மகானுடைய துவாவுக்கு மேல பவர்ஃபுல்லானது. அடி உத வாங்கிட்டு யாரெல்லாம் என்னை அநியாயம் அடிக்கிறான்னு கேள்வி, உடனே அதுக்கு ஆக்ஷன். அல்லாஹ்வுடைய உடனடி ஆக்ஷனுக்கு டைம் எடுக்கும். உடனடி ஆக்ஷன் நாளைக்கு நடக்காது. அவனை எந்த இடத்துல வச்சா அவன் நிமிரவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா வாசல்களையும் இறுக்கி, எல்லா வாசலையும் அடக்கி, அவனை எந்த வகையிலையும் அவன் கையற்றவனாக கையர் நிலைக்கு தள்ளி அப்புறமேல ஒரு மிதியை மிதிப்பான். அல்ல அப்ப எந்திரிக்க முடியாது. அதனால அல்லாட்ட பிரார்த்தனை செய்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த நிலைமை இவ்வளவு அடிச்சவங்களே 10 வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான எதிரிகளாக இருந்தார்கள். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பிரச்சார முறை பற்றி ஒரு ஹதீஸ் பாருங்க, அபூ தாவூதுல வருது. இந்த சந்தைகள் இருக்குல்ல, சந்தை, அந்த காலத்துல சந்தை தானே, பஜார்லாம் கிடையாதுல. அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நாள சந்தையை தீர்மானிச்சுக்கிடுவாங்க. எல்லா சாமானுங்க வரும். இவன் மிளகாயை கொடுத்து புளியை வாங்குவான், புளியை கொடுத்துட்டு மல்லியை வாங்குவான், மல்லியை கொடுத்துட்டு அரிசியை வாங்குவான். சந்தை மாற்று சந்தையில தான் தேவையான சாமான்களை வாங்கிக்கிறாங்க. ஒரு நாள் கூடுவாங்க. இது மாதிரி மக்காவை சுற்றி பல பகுதிகளில் சந்தைகள் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சார கேந்திரம் மக்கா கிடையாது. வாயத்தர கூட மாட்டேங்கிறாங்களே. எங்க போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சந்தைகள்ல தான் அங்க போயிடுறது. போய் ஒவ்வொரு கோத்திரமா வரும். நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஒன்னும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்க, நீங்க உங்க மக்களுக்கு நான் 4 வார்த்தையை சொல்றேன், என்னன்னு கேட்கட்டும், அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான் என்பதை எட்டி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இப்படி எல்லாம் கொஞ்சம் அவசரம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தைக்கு சந்தை. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய சீசன் இருக்குல்ல, நமக்கு ஹஜ் இஸ்லாம் வந்த பிறகு வந்த பிறகு ஹஜ்ஜுன்னு விளங்கிடக்கூடாது. ஹஜ்ஜிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து இருக்குது. அந்த காபிர்களும் ஹஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹஜ்ஜுடைய முறைகள்ல வித்தியாசம் இருக்குமே தவிர காபத்துல்லாஹ்வை தவாப் செய்வான், நிர்வாணமா செஞ்சுக்கிடுவான். அல்லாஹ் வணங்குறதுல உள்ளக்கு 360 சிலை வச்சு வணங்குவான். ஆனா அந்த காபாவுக்கு வரணும், அது புனிதமான இடம், அதுல தங்கணும் போகணுங்கிறதெல்லாம் சஃபா மர்வாவுக்கு போறது எல்லாமே அவன் நடைமுறையில் இருந்துச்சு. அப்ப இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ஜி சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா பகுதியில இருந்து மக்கள் குழும ஆரம்பிப்பாங்க. பல ஊர்கள்ல இருந்து வருவாங்க. இவங்க பல ஊருக்கு போக முடியாது. இந்த ஹஜ்ஜி சீசன்ல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேலை தெரியுமா? இதுதான் வேலை. ஒரு பிறகு பாக்குறது, வெளியூர் முகம் தெரிஞ்சா போடுறது. உள்ளூர் கிழமை தெரியுமில்ல, இவங்க தான் சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. வெளியூர் முகம் தெரிஞ்சவனு போய் நீங்க எந்த பேசுறோம், எந்த ஊரு? நான் அப்துல்லா மகன் முகமது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்றது. அந்த கோத்தர் தாப்பதை எட்டி வைக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகரிது நஃப்ஸஹு அலன் நாஸ் ஃபில் மௌகிஃபி. மௌகிஃப்னா ஹஜ்ஜுடைய சீசன். ஹஜ்ஜி சீசன்ல மக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே அறிமுகப்படுத்துவார்கள். தன்னைத்தானே போய் அறிமுகப்படுத்துவார்கள். கால அலா ரஜுலின் யஹ்மிலுனி இலா கௌமிஹி, என்னை தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா? உங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நம்ம என்ன செய்யறோம்? பயான் பண்றதுக்கு காசு வைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன பண்றாங்க? வெளியே போய் உங்க ஊர்ல என்ன கூட்டிட்டு போப்பா, நான் சொல்றேன், உங்க ஊருக்கு என்னை பயானு கூட்டு போங்க. அதன் அர்த்தம் நம்ம அசர்குமார் என்ன பண்றாங்க? இப்ப ஏதாவது இல்லன்னா பயானு 1000 ரூபாய் அனுப்பி வைங்க, அப்பதான் பயானுக்கு வருவோம். தேடி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராச்சும் கூட்டிட்டு போக மாட்டீங்களாப்பா? நான் அந்த மக்களுக்கு நல்லதை சொல்றேன். குறைஷன் அது மனவுனி அன்பல்லி கலாம் ரப்பி,
என் இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்வதற்கே இந்த குறைசி கூட்டத்தினர் தடை போடுகிறார்கள். இங்க எனக்கு சொல்லவே முடியல. உங்க ஊருக்கு என்னை கூட்டிட்டு போங்களேன், உங்க ஊருக்கு கூட்டிட்டு போங்களேன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை விடுறது கிடையாது. வரக்கூடிய ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் என்ன செஞ்சாங்க, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கையுடைய பிரச்சாரமா இருந்துச்சு. ரகசியமான பிரச்சாரம் இருந்துச்சு. இந்த ஓப்பனா போட்டு சொல்றதுலாம் அந்த நடக்கல. அவங்க அளவுக்கு பின்பற்றுவதற்கே இடங்கள் பண்ணிட்டு இருக்கானுல, அவங்க அளவுக்கு தொழுது, அவங்க அளவுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அவங்க எதிர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இதெல்லாம் அபூ தாலிப்ங்கிறவரு ஹயாத்தோட இருக்கும்போது உள்ளது. இந்த கட்டத்தில் அபூ தாலிப்ங்கிறவரு மரணத்தை தருவாயை அடைகிறாரு, மரண வேலை அடைகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அதுல ஒரு முக்கிய அந்த சம்பவம் விரிவா சொல்ல வேண்டிய சம்பவம். இந்த அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பம் அதிகமானுச்சு. அபூ தாலிப் நான் ஒரு ஹதீஸ்ல முதல்ல வாசிச்சிருக்கிறேன். அபூ தாலிப்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைக்காம விட்டாங்க. ஒரு ஹதீஸ் வந்துச்சு. அபூபக்கரை அவருடைய சமுதாயத்துக்கு பயந்து விட்டாங்க. இப்ப அபூ தாலிபே மரணம் அடைகிற நிலைமைக்கு வந்துட்டாருன்னா மரணத்துக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கடுமையான கஷ்டத்திற்கும் கடுமையான துன்பத்திற்கும் ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும்.